காரோ அப்ளிகபிலிட்டி. நீங்கள் ஒரு கம்பெனியை ஆடிட் பண்ண போகிறீங்க. அந்த கம்பெனிக்கு காரோ அப்ளிகபிளாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் நம்பர் 1. See if it is a banking company or insurance company or one person company, இல்லைனா அந்த செக்ஷன் 8 சொல்லக்கூடிய இந்த நான் ப்ராஃபிட் ஓரியன்ட் கம்பெனி அந்த மாதிரி இருந்தாலோ, அப்படி இல்லையா ஸ்மால் கம்பெனி, இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் அந்த கம்பெனி வந்துச்சுன்னா நீங்கள் ஜாலியாக என்ன பண்ணலாப்பாடா காரோ உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லிடலாம். அதுக்கு அடுத்த சிச்சுவேஷன், நீங்கள் சப்போஸ் ஆடிட் பண்ண போகிற கம்பெனி பேங்கிங் கம்பெனி கிடையாது, இன்சூரன்ஸ் கம்பெனி கிடையாது, 1% கம்பெனி கிடையாது, செக்ஷன் 8 கம்பெனி கிடையாது, ஸ்மால் கம்பெனியும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ கண்டிப்பாக காரோ இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கணும். இப்போ நீங்கள் போய் ஆடிட் பண்ணக்கூடிய இடத்துல ஒன்று அது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கும், இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கும். ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் உங்களுக்கு காரோ இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஜென்ரலாக இருக்குது. பட் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸம்ஷன் எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா 2016 கொடுத்தாங்க. இந்த எக்ஸம்ஷனை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெய்டு கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸு கூட்டு சேர்த்து பார்த்தா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 crore இருக்கணும். இது ஒரு ரூல். ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 கோடிக்கும் கீழே இருக்கணும் உங்களோட ரெவென்யூ. 10 crores ஆர் அதை விட கம்மியாக இருக்கணும் ரெவென்யூ. அதே மாதிரி பாரோயிங்ஸ் ஃப்ரம் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் த்ரூ அவுட் த இயர் வந்து 1 crore இல்லைனா அதை விட கீழே இருக்கணும். இந்த 3 கண்டிஷன்ஸையும் சேர்த்து ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் பீயிங் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி உங்களுக்கு காரோடைய அப்ளிகபிலிட்டிலேருந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். இது 2016 போட்ட ரூல், புரியுதா? ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக 2021 அவங்க சூப்பராக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்மால் கம்பெனி எக்ஸம்ஷன். மேம் இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் கம்பெனி எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஆடிட் பண்ண போயிருக்க கம்பெனி வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, தே ஆர் கிவிங் அ நியூ எக்ஸம்ஷன் வே அவுட். என்னென்னா, உங்களோட பெய்டு கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் வந்து 4 கோடி இல்லைனா அதை விட கீழே இருக்கணும். உங்களோட ரெவென்யூ வந்து 40 crores இல்லைனா அதை விட கீழே இருக்கணும். அவ்வளோதான், 2 ரூல் தான். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, இந்த ரெண்டுத்துக்குமே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு காரோ அப்ளிகபிலிட்டி கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், மேம் இங்கே 4 crore 40 crore இருக்குது, அந்த பக்கம் பார்த்தா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட 2016 எக்ஸம்ஷனுக்கு 1 crore 10 crore 1 crore இருக்குது. இப்போ நம்ம இதில் எதை ஃபாலோ பண்ணுறது? இதில் என்ன சந்தேகம்? ஸ்மால் கம்பெனி எக்ஸம்ஷன் தான் எப்போதுமே நமக்கு பெனிஃபிட். அதுதான் லேட்டஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இன்னொன்று, மேம் இப்போ நான் ஆடிட் பண்ண போகிற கம்பெனி ஒரு லிஸ்டட் கம்பெனி மேடம், அப்போ அதுக்கு காரோ வருமா? கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள், காரோ வரும். மேம் நான் ஆடிட் பண்ண போகிற கம்பெனி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பட் இட் இஸ் அன்லிஸ்டட் கம்பெனி. இப்போ எனக்கு எதாவது எக்ஸம்ஷன் இருக்கா? இருக்குது. இதே ஸ்மால் கம்பெனி எக்ஸம்ஷன் நீங்கள் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அன்லிஸ்டட் கம்பெனியாக இருக்கணும். அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து 40 crore இல்லைனா கீழே இருக்கணும். அவங்களோட பெய்டு கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் வந்து 4 crore இல்லைனா கீழே இருக்கணும். இதை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நீங்கள் ஆடிட் பண்ண போகிற கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தானே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் மேக் ஷூர் இட் இஸ் நாட் லிஸ்டட் கம்பெனி. ஓகே, ஸ்மால் கம்பெனி எக்ஸம்ஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஜாலியாக காரோவை அப்ளிகபிலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் காரோ அப்ளிகபிலிட்டி வீடியோ ஹஸ் பீன் அ கேம் சேஞ்சர் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பை.